வணக்கம். இந்த தரவுகளின் ஆழமான விளக்கத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையோடையும் ரொம்ப நெருக்கமா பின்னி பிணைஞ்ச ஒண்ணு. ஸ்கூல், காலேஜ், அப்புறம் வேலை. இது எல்லாமே ஏதோ முன்னாடியே எழுதி வைக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி, ஒரு முடிவில்லாத லூப் மாதிரி போயிட்டு இருக்குல்ல. இந்த ஓட்டத்துல நம்ம பல பேருக்கு ஒருவித ஆழமான சோர்வு வந்திருக்கும். வாழ்நாள் முழுக்க இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோமே, நிஜமாவே எதுக்கு இந்த ஓட்டம் அப்படின்னு என்னைக்காவது சலிச்சு போயிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த உணர்வோட ஆணிவேரத்தான் நம்ம அலச போறோம். சரி, இதுல கொஞ்சம் ஆழமா இறங்கி பார்ப்போம். கல்வி எதற்கு? இத்தனை வருஷம் ஏன் இதுக்காக போராடணும் அப்படிங்கிற உங்களோட இந்த ஆழமான இருத்தலியல் கேள்வி, அதாவது எக்ஸிஸ்டென்ஷியல் கொஸ்டின், 100க்கு 100 நியாயமானதுங்க. நாம எல்லாரும் எதுக்காக படிக்கிறோம்? நல்ல வேலை கிடைக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், சமூகத்துல ஒரு அந்தஸ்து கிடைக்கணும், இதுக்காக தானே. ஆனா இத்தனை வருஷம் வாழ்க்கையை தொலைச்சு படிச்சு ஒரு வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில ஒரு முழுமையான நிறைவு கிடைக்கிறதே இல்லையே. அது ஏன்? வாழ்க்கைங்கிறது ஏற்கனவே யாரோ போட்டு வச்ச ஒரு பாதையில எந்த கேள்வியும் கேட்காம ஒரு மெஷின் மாதிரி நடக்கிறது தானா? உங்களோட இந்த ஏமாற்றம் முற்றிலும் சரியானது அப்படிங்கிறது தான் இன்றைய தரவுகள் நமக்கு காட்டுது. பகுதி 1, கல்வியின் உண்மையான நோக்கம். இதோட தத்வார்த்த வேர்கள் என்ன அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். இந்த பிரச்சனையோட ஆணி வேற புரிஞ்சிக்க நாம கொஞ்சம் பின்னோக்கி பயணிக்கணும். பண்டைய கிரேக்கத்துல இருந்த பிளாட்டோவோட அகாடமியா இருக்கட்டும், இல்ல நம்ம ஊர்ல இருந்த பழமையான தேடலா இருக்கட்டும், ஆரம்ப காலத்துல கல்விங்கிறது ஒரு கார்ப்பரேட் வேலைக்கான ட்ரைனிங் கிடையாது, தகவல்களை மனப்பாடம் பண்றதும் கிடையாது. அதோட உண்மையான நோக்கம் 4 விஷயங்கள் தான். 1, சுயத்தை பற்றிய புரிதல், அதாவது நான் யார் அப்படிங்கிறத உணர செய்யணும். 2வது, பகுத்தறிவு, எதையும் அப்படியே பிளைண்டா நம்பாம சுயமாக சிந்திக்கும் திறனை வளர்க்கணும். 3வது, மனிதநேயம், சக மனிதனோட வலிய உணர்ந்து சமூகத்து மேல அக்கறை கொள்ள செய்யணும். கடைசியா சுதந்திரம், ஒரு மனிதனை அவனோட அறியாமையிலிருந்தும் பயத்துல இருந்தும் முழுமையா விடுவிக்கிறது தான் உண்மையான கல்வியோட நோக்கமா இருந்துச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, கல்வி அப்படிங்கிறது சுதந்திரமான, சிந்திக்க தெரிஞ்ச ஒரு மனிதனை உருவாக்குறதுக்காக மட்டுமே வடிவமைக்கப்பட்டுச்சு. பகுதி 2, இன்றைய நிதர்சனம். மனிதனை உருவாக்க வேண்டிய கல்வி இன்னைக்கு எப்படி ஒரு இயந்திரமா மாறிடுச்சுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்லைடு நம்ம லட்சியத்துக்கும் யதார்த்தத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய இடைவெளியை ரொம்ப தெளிவா காட்டுது. அந்த உன்னதமான தத்துவார்த்த நோக்கங்கள்ல இருந்து இன்றைய கல்வி முறை எவ்வளவு தூரம் விலகி போயிடுச்சுன்னு பார்க்கும்போதே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கு. ஒரு பக்கம் மனிதனை சுதந்திரமாக்க வேண்டிய உன்னதமான நோக்கம், ஆனா மறுபக்கம் இன்னைக்கு பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிறது வெறும் பொருளாதார போட்டியா சுருங்கிடுச்சு. ஒரு மனிதனை பண்படுத்துறதுக்கு பதிலா அவனை எப்படி பணக்காரன் ஆக்குறது, இல்ல கார்ப்பரேட் உலகத்துல எப்படி அவனை ஒரு டூலா மாத்துறது அப்படிங்கிற நிலைமைக்கு தான் இன்றைய கல்வி தள்ளப்பட்டிருக்கு. இதை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு கல்விங்கிறது பிறந்தது முதல் ஸ்கூல், காலேஜ், அப்புறம் வேலைன்னு ஓட வைக்கிற ஒரு சமூக சக்கரமா மாறிடுச்சு. அறிவை வளர்க்கறத விட இது பிழைப்புக்கான ஒரு லைசன்ஸா மட்டுமே பார்க்கப்படுது. இவ்வளோ லட்சம் செலவு பண்ணி படிச்சா எனக்கு மாசம் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் தான் இங்க பிரதானமா இருக்கு. இதோட ரிசல்ட், கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் அதிகார அமைப்புகளுக்கும் எந்த கேள்வியும் கேட்காத ஒரு எஃபிஷியன்ட் எம்ப்ளாயியா, சொல்லப்போனா ஒரு மாடர்ன் அடிமையா மாத்துறதுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணப்படுறாங்க. இந்த எலிப்பந்தயத்துல ஒரு மாணவனோட தனித்துவம் முற்றிலுமா நசுக்கப்பட்டு அவனை வெறும் ஒரு மெஷினோட ஸ்பேர் பார்ட்டா மாத்திடுது இந்த கல்வி முறை. பகுதி 3, ஏஐ எதற்கு விற்கப்படுகிறது? ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாகுமா? இவ்ளோ பெரிய பிரஷர்ல நாம இருக்கும்போது டெக்னாலஜி நமக்கு ஒரு விடுதலையை தரக்கூடாதான்னு தோணும் இல்லையா? ஆனா உண்மை என்னன்னா, மனித உணர்வுகளையும் வாழ்க்கையோட சிக்கலான தத்துவங்களையும் ஒரு ஏஐயால முழுமையா உணரவே முடியாது. அதுகிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு லாஜிக்கலான பதில்களை மட்டும்தான் அது கொடுக்கும். கல்வி எப்படி இன்னைக்கு ஒரு பிசினஸா மாறிடுச்சோ, அதே போலதான் டெக்னாலஜியும் உங்களோட தேடல்களும், ஏன் உங்களோட விரக்தியும் கூட இன்னைக்கு மார்க்கெட் பண்ணப்பட்டு ஒரு கமர்ஷியல் பொருளா மாறிடுச்சு. பாரம்பரிய கல்வி முறை ஃபெயில் ஆகும்போது, இல்ல அது நமக்கு சலிப்பை தரும்போது ஒரு மாற்று வழியா ஏஐ தன்னை முன்னிறுத்திக்குது. ஆனா இதுல கொஞ்சம் கூட மனிதநேயம் கிடையாது. இது வெறும் ஒரு டெக்னாலஜிக்கல் பேண்டேட் மட்டும்தான். பகுதி 4, சொத்தா அல்லது சுயமா? உங்களோட உண்மையான தேடல் என்ன? நாம இப்போ இந்த விளக்கத்தோட மிக முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். ஒட்டுமொத்த பிரச்சனையோட ஆணிவேரும் இங்க தான் இருக்கு. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கல்வியோட 2 முகங்கள். உங்களை சிந்திக்க விடாம சொன்ன வேலையை மட்டும் செய்ய சொல்றது அடிமைப்படுத்தும் கல்வி. இது வெறும் சொத்து சேர்க்கறத மட்டுமே இலக்கா வச்சிருக்கு. சொத்துங்கிறது வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு டூல் மட்டும்தானே தவிர அதுவே வாழ்க்கையாகிடக்கூடாது, கரெக்டா? ஆனா சுயத்தை உணர்ந்த கல்வி அப்படிங்கிறது உங்களை நீங்களே கேள்வி கேட்க தூண்டும். பணம் மட்டுமே வாழ்க்கையோட நோக்கமா மாறும்போது நீங்க அந்த பணத்துக்கும் அந்த பணத்தை சம்பாதிச்சு தர்ற இந்த சிஸ்டத்துக்கும் ஒரு அடிமையாகிறீங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. பகுதி 5, சுயத்தை மீட்கும் கல்வி. இந்த சிஸ்டத்திலிருந்து எப்படி வெளியில வர்றது? இவ்ளோ நேரம் இதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் நம்மளோட மனித தன்மையை எப்படி மீட்டெடுக்கிறதுங்கிற கேள்வி உங்களுக்குள் வந்திருக்கும். அதுக்கான விடை உங்களை எம்பவர் பண்ற ஒரு விழிப்புணர்வு பயணத்துல தான் இருக்கு.
இங்க ரொம்ப முக்கியமான ஒரு வரியை நம்ம கவனிக்கணும். இந்த அமைப்பை நீங்கள் எப்போது கேள்வி கேட்க தொடங்குகிறீர்களோ அந்த நொடியில தான் உங்களின் உண்மையான கல்வி தொடங்குகிறது. ஆமாங்க, கல்வி அப்படிங்கிறது நீங்க வாங்குற சர்டிபிகேட்ஸ்ல இல்ல. இந்த விழிப்புணர்வு தான் உங்களை ஒரு முழுமையான மனிதனா அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும். அன்றாட வாழ்வாதார போராட்டமே நம்ம கழுத்தை நெரிக்கும்போது இந்த தத்துவங்கள் எல்லாம் ஒரு பெரிய பாரமா தெரியலாம். இந்த சிஸ்டத்தை நாம ஒரே நாள்ல மாத்திடவும் முடியாது. ஆனா நாம செய்யக்கூடிய மிகப்பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? இந்த அமைப்புக்குள்ள மாட்டிக்கிட்டு நம்மள வெறும் ஒரு பொருளா மாத்த அனுமதிக்காம நம்மளோட சுய அடையாளத்தையும் சிந்திக்கும் திறனையும் முழுமையா தக்க வைக்கிறது தான். அதுதாங்க உங்களோட உண்மையான கல்வியோட வெற்றி. உங்களோட தேடலும் இந்த சிஸ்டம் மேல நீங்க வைக்கிற விமர்சனமுமே உங்களை எப்பவும் விழிப்புணர்வோட உயிர்ப்பா வச்சிருக்கும். இந்த விளக்கத்தை முடிக்கும்போது உங்களுக்கான ஒரு ஆழமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். உங்களை ஒரு மிஷினா மாத்த துடிக்கிற இந்த சமூக சக்கரத்துல சிக்காம உங்களோட தனித்துவத்தையும் உங்களோட சுயத்தையும் நீங்க எப்படி தக்க வைக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த தேடலுக்கான விடையில தான் உங்களுக்கான உண்மையான சுதந்திரம் காத்துக்கிட்டு இருக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான தரவுகளின் விளக்கத்தில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து சிந்தியுங்கள், விழிப்போடு இருங்கள்.